ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநார் துணை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். சரி வாங்க, ஐநார் துணை சீரியலோட ப்ரொமோ ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேரன் சந்தாவோட கல்யாணத்துக்கு எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க இல்லையா. வீட்டிலேருந்து கிளம்பிட்டு எல்லாருமே கோயிலுக்கு வந்துடுறாங்கங்க. அதே மாதிரி வானதி அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வானதியை கோயிலுக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே பொண்ணு ஒரு சைடு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க, மாப்பிள்ளைய ஒரு சைடு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் ஒரு ஆளுங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அண்ணனை விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நிலா நம்ம சந்தா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சரி விடுங்க, உங்கள் அண்ணன் மட்டும்தானே, அவரும் கூட பேசாமல் இங்கேயே கூட தங்கட்டும், அந்த மாதிரி நம்ம நிலா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நடேசன் வரவங்க எல்லாத்தையும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வர வைத்துட்ருக்காங்க. நம்ம பாண்டி வானதி 2 பேரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வானதியோட கேரக்டர் இப்போ வர வர நல்லா தாங்க காட்டுறாங்க. பார்க்கவே நல்லா தான் இருக்குது. இன்னும் இப்படியே தான் இருப்பாங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் போக போக மறுபடியும் அவங்க பழைய கேரக்டர் காட்டுவாங்களா என்னன்றதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் இப்படி இருக்கிறது நல்லா தான் இருக்குது. இப்போ இருக்கிறது நம்ம வானதி இப்படி இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வானதி பாண்டிக்கிட்ட சொல்லி வாங்க பாண்டி நம்ம பேர் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சரி மாப்பிள்ளை பொண்ணை மணமேடி கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் கூப்பிட்றதுக்கு வந்துடுறாங்க. 2 பேர் கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சோன்னே சரி நல்ல நேரம் வந்துருச்சு, தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்ட போகிற நேரத்தில் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம். அது யார் நிப்பாட் போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. ஒருவேளை நடேசன் நகை கொண்டு வர மாட்டாரா, இந்த மாதிரி ஒரு கல்யாணம் சொல்லிகிட்டு இருந்தோம். அதேமாதிரி நம்ம இன்னொன்று சொன்னோம் இல்லையா, சந்தாவோட மாமா பீகார்லேருந்து கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் சந்தாவோட மாமா பீகார்லேருந்து வந்துட்டாங்க. எல்லாம் ஒரு ஆம்னியை பிடிச்சி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா துப்பாக்கியோடு மேலே ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணோன்னே இவங்க எல்லாமே பயந்துட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோன்னே சந்தாவை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாம் சந்தாவோட அண்ணன் ரொம்ப வேணாம் வேணான்னு சொல்கிறாங்க. இவங்க கேட்காம சந்தாவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இவங்க எல்லாருமே தடுக்கிறாங்க. ஆனாலும் அவங்க விடலை. ரொம்ப இது பண்ணி சந்தாவையும் அவங்க அண்ணனையும் ஆம்னியில் ஏற்றிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. நம்ம சேரன் ரொம்ப மனமுடைஞ்சு போய் உட்காந்துட்டாரு. எல்லாருமே ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காங்க. அப்புறம் வானதி அம்மா அப்போ வாடி வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது, அம்மா இந்த நிலமையில எப்படிம்மா இவங்களை விட்டுட்டு வர்றது, நீ போம்மா, நான் மத்தியானத்துக்கு மேலே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வானதி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப உடஞ்சி போய் கோயிலே உட்காந்துட்டாங்க. இந்த மாதிரி எபிசோட் தான் இன்னும் வரக்கூடிய காலங்களில் நடக்க போகுது. நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எபிசோட் ப்ரெடிக்ஷன்லாம் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.